எல்லாரும் எப்படி இருக்கீங்க? You look so beautiful. Thank you. எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் ஏன் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன், இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். நான் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுவும் கண்டிப்பாக ஒரு பையனை தான். அவனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருந்தா மேபி லவ். ஸோ அந்த ஒரு பையனை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். தெரியலையே, தெரிஞ்சா கண்டிப்பாக இனி ஒரு லைவ்ல நான் சொல்கிறேன். பாய். டேய், நீ உங்களோட லைஃப் தான் பார்த்துட்டு இருக்கியா? நானும் உங்களோட லைஃப் தான் பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் சென்னை போகிறோம்ல மாமா வீட்டுக்கு. இப்போ அந்த அக்காவை போய் பார்க்கலாமா? நம்ம மாமா இருக்கிற ஏழு தான் அந்த அக்கா இருக்காங்களாமா. அவங்கள ஒரு டைம் பார்த்தாலே போதும். ஏய், என்ன நினச்சிட்டுக்கிற? நம்ம சென்னைக்கு என்ன பிக்னிக்காக போகிறோம்? ரொம்ப முக்கியமான விஷயமா போகிறோம். அவளை பார்க்குறத வேலையா? மா, எனக்கு ஒரு காஃபிமா. மா, அந்த காஃபியில் விஷத்தை கலந்து கொடுமா. டேய், பால்கார இன்னும் வரலடா, காப்பிலாம் இல்லை. டேய், பால்காரன்ட்டார் நினைக்கிறேன், போய் கதை தர. ஏய், பால்கார வந்துட்டா, போய் பால் வாங்கிட்டு வா. ஏய், ஓன்ட்டு தானே சொன்னாங்க, நீ போய் வாங்கு. ஏய் வா. ஏய் போ. ஏய் சீ போடா. ஹாய். சுப்புலக்ஷ்மி. எங்க அம்மா தான். யாருடா அது? மா, யாரோ ஒரு பொண்ணுமா. பொண்ணா? யார் மணி? ஆண்டி, நம்ம மிருதுலா, கணேஷ் மாமாவோட. ஓ, உங்க மாமா சொல்லிட்டு தான் போனாரு. வாமா உள்ள வா. மிருதுலாக்கா, நீங்களா? நீங்க இங்க எப்படி? ஏ பாப்பா, இவங்க உனக்கு முன்னாடி தெரியுமா? எனக்கு இவங்க நல்லா தெரியுமா. இவங்க இன்ஸ்டாகிராம்ல செலிபிரிட்டி தெரியுமா. இவங்களுக்கு 977K ஃபாலோவர்ஸ் இருக்கு. நானும் இவங்களோட பெரிய ஃபேன். அப்படியா? ஆமாமா. உட்காருமா. அக்கா வாங்க. ஐயோ அக்கா, என்னால நம்பவே முடியல, நீங்க எங்க வீட்ல. ஐயோ, என்னம்மா சாப்பிட்ற? ஐயோ, எதுவும் வேண்டாம் ஆண்டி. அக்கா, உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும் தானே? எனக்கு தெரியும். அம்மா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போடுமா. ஏமா, யாருமா அந்த பொண்ணு? கணேஷ் எங்களோட சொந்தக்கார பொண்ணுடா. அவர் யாரோ சொந்தக்காரங்க இறந்துட்டாங்கன்னு அவசரமா பாண்டிச்சேரிக்கு போயிருக்காரு. இந்த பொண்ணுக்கு ஏதோ இன்டர்வியூவாமா, அதான் வந்திருக்கா. ஏன்டா, மோனிக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு ஏதோ செம ஃபேமஸ் ஆமே. எந்த நேரம் ஃபோனு கைமா சுற்றிட்டு இருப்ப. ஏன் உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்கம்மா. எல்லாத்தையுமா தெரிஞ்சு வச்சுக்க முடியும்? இவெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. அக்கா, செம்ம கியூட்கா நீங்க. நான் உங்க எல்லா ரீல்ஸ் வீடியோ பார்ப்பேன். அடிக்கடி நீங்க பண்ற ரீல்ஸ் எடுத்து நானும் ரீல்ஸ் பண்ணுவேன். இப்போ கூட உங்க லைவ் வீடியோ தான் நானும் எங்க அண்ணாவும் பார்த்துட்டு இருந்தோம் இல்லடா? ஏய், நான் எங்க பார்த்தேன்? நான்லாம் பார்க்கல. ஏய், பொய் சொல்லாதடா. ஏய், பார்க்கலன்னு சொல்றேன்ல. இது உன் ஃபோன் தானே? இங்க பாருங்கக்கா, இப்பதான் பார்த்துட்டு இருந்தான். பொய் சொல்லுவாங்கக்கா. உங்க வீடியோலாம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பான். எனக்கு யாருன்னே தெரியாது. சரி சரி பாப்பா, ஒரு ரூம் கூட்டு போ. மிருதுலா, அவர் ரூம்ல தங்கிக்கடா. Good morning. Good morning.
இன்னும் காஃபி இல்லைங்க வேணாங்க. பரவாயில்ல குடிங்க. இல்லைங்க நான் பல்லு விளக்கிட்டு தான் குடிப்பேன், நீங்கள் குடிங்க. ஆ ஏய் சீக்கிரம் வெளியே வா. ஏய் வெளியே வாங்குறல்ல. ஏய் வாங்க தொலடி. ஏன்டா கத்துற? ஏப்பா ஏங்க நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் போகிறீங்களா? ஆ. போங்க. பாப்பா மிருதுலா சொல்கிற இடத்துல கரெக்டாக இறக்கி விட்டுரு. மிருதுலா ஆல் தி பெஸ்ட்டா, பார்த்து போயிட்டு வா. ஓகேம்மா, சரி. நிறுத்துங்க. சி நில்லுங்க. என்னடா பண்ற? காலேஜுக்கு ஜாக்கிரதையாக போயிட்டு வா, எக்ஸாம் நல்லபடியாக எழுது, ஆல் தி பெஸ்ட். நீங்களே எடுத்துக்கங்க. ஏய் என்ன பார்க்குற? எனக்கு இன்னைக்கு காலேஜே இல்லை. எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. என் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு நான் லீவ்ல இருக்கேன். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில படத்துக்கு போறேன். படத்துக்கு போறியா? ஆமா. அப்பதான் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். போற படம் மொக்கையா போச்சுன்னா காசு வேஸ்டா போயிரும்ல. ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. போ. டேய் நீ எதுக்குடா வந்த? நேற்று வந்தேன், நீ இல்லை, அதான் இன்னைக்கு. 2 நாளைக்கு என் வீட்டு பக்கம் வராத, கிளம்பு. வைடா போடா. நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணையா? ஞாபகம் இல்ல, நல்லா யோசிச்சு பாருடா. இங்க இல்ல, வீட்டுக்கு போய் யோசிச்சு பாரு, போ. என்னையவே தள்ளி விடுறியா? கவனிச்சுக்கண்டா உன்னை. இருக்கலாம். இன்டர்வியூ எப்படி பண்ணீங்க? சூப்பராக பண்ணியிருக்கேன். சக்சஸா? கண்டிப்பாக. ஓகே ஓகே, உள்ள போங்க. கொசுத்தல ஓவரா இருக்கு. இது அவன் குறி சொல்ல வந்திருக்கான், அவன் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டேய் இது அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போகிற பொண்ணு தானே இது? ஆமாண்டா, அதுக்குன்றப்போ எனக்கு காலையில் டவுட் வந்துச்சுடா, என்னடா உங்கள் வீட்டு முன்னாடி ஹீல் செப்பல்லாம் இருக்குதுன்ட்டு. ஏன் என் தங்கச்சியில போட மாட்டாளா? டேய் உன் தங்கச்சி பாத்ரூம் செப்பலை போட்டு தான் ஊரே சுற்றுவா. டேய் வேணாண்டா. அப்படி தானே சொல்லுவேன், உன் தங்கச்சி ஒரு பாத்ரூம் செப்பல், நீ ஒரு பிஞ்ச செப்பல். என்ன நான் சொல்லுவேன்? என்ன சொன்ன? நீ ஒரு பாத்ரூம் செப்பலும் ஒன்னும் ஒரு பிஞ்ச செப்பலும். டேய் டேய் என்னடா குடும்பம் அடிச்சு துரத்துறீங்களா? இல்ல ஏரியா பஸ் நான் கூப்பிட்டு வரேன். ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஏரியா போய் வந்தானே, யாராவது கூப்பிட்டு வரேன்டா, ரெடியா இரு. போடா. டேய் போறேன்டா, உங்களை டூ விட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்பா
கடை தூரமா? இல்லையே, பக்கம்தான். அப்போ நடந்தே போலாமே. நடந்தா? என்னங்க ஒன்றும் பேசாம வரீங்க? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் நைட்டில் இந்த மாதிரி வரேன். அதான் என்ன பேசுறது. ஃபர்ஸ்ட் டைமா? ஏன் இது மாதிரி நைட்டில் வந்ததே இல்லையா? இல்லைங்க, பசங்களோட நிறைய டைம் வந்திருக்கேன். ஒரு பொண்ணோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வரேன்னா அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றியா? ம். என்னை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி படித்து முடித்து டிகிரி வாங்கி இப்போது ஸ்விக்கிக்கு வேலைக்கு போகலாமா இல்லை ஜொமேட்டோக்கு வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன் தான் நான். பா, எப்படிங்க இவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்லிட்டீங்க? நீங்கள் வேறு லைஃப்பில் எல்லாமே சிம்பிளாக பார்த்தே பழகிட்டேங்க. அதான் எதையுமே பெருசாக பார்க்கவே தோணல. ஆனால் நீங்கள் வந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்? ஏன்னா ஒரு இன்ஸ்டா செலிப்ரிட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதான் நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல. உங்கள் வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேங்க. ஏன் பார்க்குறேன் எதுக்கு பார்க்குறேன்லாம் தெரியாது. ஆனால் உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. எனக்கு இந்த கிரிஞ்சுங்கிற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. எனக்கு அப்படி பிரித்து பார்க்கவும் தெரியாது. எனக்கு பிடிச்சிருந்தா பார்ப்பேன். உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இதெல்லாம் தனி டேலண்ட்டுங்க. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்டா செலிப்ரிட்டியை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க எப்பா, சான்ஸே இல்லைங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்பும் ஜாலியாக தானே இருக்குது. அப்படியெல்லாம் இல்லைங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அவளுக்கு என்னடா சூப்பராக இருக்கா, சந்தோஷமாக வாழ்கிறா, அவளை மாதிரி ஒரு லைஃப் இருக்கணும், இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளை மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அவள் ஒவ்வொரு நாள் வாழ எவ்வளோ கஷ்டப்படுறா, எத்தனை பேர்கிட்ட அவமானப்படுறா, தெரிஞ்சும் எத்தனை பேர்கிட்ட ஏமாறுறான்னு உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். அப்போ சொல்லுவாங்க, இவங்கள மாதிரி லைஃப் நம்ம வாழ்ந்துடவே கூடாதுன்னு. அவன் லைஃப் அவனுக்கு கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தோட நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை அடுத்தவனுக்கு பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். சரியா? என்னங்க, நாங்கள் சிம்பிளாக நினைக்கிற விஷயத்துக்குள்ள இவ்வளோ எமோஷனல் இருக்கா? எப்பா, சிம்பிளாக நீங்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்கடா அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. கரெக்டு தாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னங்க? நீங்கள் கிளம்பும்போது என் தங்கச்சிக்கிட்ட நீ ரீல்ஸை விட சமையல் சூப்பராக பண்ணுறமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறீங்களா? ஓ, உங்க தங்கச்சி சமைப்பாளா? அட நீங்கள் வேற, அவள் சட்னியே சாம்பார் மாதிரி தான் வைப்பா. அப்புறம் ஏன்? இல்லைங்க, ரீல்ஸ் எடுத்து கூட டெய்லியும் போட்டு என்ன சாவடிக்கிறாங்க. அவள் ரீல்ஸ் பண்ணுறது என்னாலே பார்க்க முடியல. நான் சொன்னால் கேட்க மாட்றா. அதான் ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி சொன்னால் கண்டிப்பாக கேட்பா. அதனால உங்களை சொல்கிறேன், ப்ளீஸுங்க என் லைஃப்பை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க. என்னால முடியாதுங்க. ஏங்க ப்ளீஸுங்க. சும்மா இருங்க. ஏங்க, அவளை குழப்பறதெல்லாம் ரொம்ப ஈஸி, நான் சொல்லித்தரேன். அவளை குழப்பி விட்டுருங்க, அவளே நம்பிடுவா. ஏங்க சத்தியமாக தான் சொல்கிறேன், நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா காப்பி குடி. மா, எடுத்துலாங்கம்மா. அவ காலைல 7 மணிக்கே கிளம்பி போயிட்டாடா. கிளம்பி போயிட்டாளா?
நான் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். அவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருந்தா மேபி லவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.